குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம இப்போ வந்து சக்திமங்கலம்ல வந்துட்டு கடம்பூருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு தோட்டத்துல கேமராவெல்லாம் மாட்டியிருக்கோங்க. என்னென்ன கேமரா மாட்டியிருக்கோம், எப்படி எல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு டெமோவாக காமிக்கிறோங்க. இப்போ டிஆன்டியில் வந்து டியூவல் லென்ஸ் மாட்டியிருக்கோங்க. ஒன்று வந்துட்டு ரோடோட ஃபேஸிங் தெரியற மாதிரியும், ஒன்று வந்துட்டு உள்ளே யார் போகிறாங்கன்னு தெரியறதுக்காகவும் வச்சுருக்கோங்க. இப்போ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேட்டோட வியூ தெரியற மாதிரி வச்சுருக்கோங்க. இன்னொரு கேமரா வந்துட்டு மாட்டுச்சாலையோட ஃபுல் வியூ உள்ள தெரியற மாதிரி வச்சிருக்கோங்க. இங்க ஒரு டியூவல் லென்ஸ் வச்சிருக்கோங்க. எதுக்காகன்னா ஒன்று வந்து யார் வெளியில வர்றாங்கன்னு பாக்குறதுக்காகவும், ஒன்னொன்று வந்துட்டு எக்ஸாக்டா உள்ள என்ன தெரியணும் வந்துட்டு போறாங்கன்னு தெரியறதுக்காக ஒன்று வச்சிருக்கோம். பிளஸ் அது கூட வந்துட்டு ஒரு இசட் விசட் கேமரா மாட்டிருக்கோங்க. 2-வே கம்யூனிகேஷனுக்காக ஒரு இசட் விசட் மாட்டிருக்கோங்க. அது வந்துட்டு 360 டிகிரி ரொட்டேட் பண்ற மாதிரி நாங்கள் வச்சிருக்கோங்க. இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த பாத்வே தெரியற மாதிரியும், இன்னொன்று வந்துட்டு அந்த போர்ட்டிகோ வியூ தெரியற மாதிரி வச்சிருக்கோங்க. இந்த கேமரா வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு சேஃப்டிக்காக இந்த ஜன்னல் இதெல்லாம் இருக்காங்காட்டி இங்கே ஒரு கேமரா வச்சிருக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஜியோனிக்ஸ் 24 இன்ச் மானிட்டர், என்இசிம் ரவுட்ரு, 4U ரேக்கு, அதுக்குள்ளார எல்லா பொருளும் வச்சிருக்கோங்க. 20 சேனல் ப்ளஸ் 4 TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க. வாங்க பிளே பேக் உள்ள காமிக்கிறேன். மொத்தம் வந்து 9 கேமராங்க. ஃபர்ஸ்ட் 4 கேமராஸ், இது ரெண்டும் ஜாயின் ஆன மாதிரி இருக்குங்க. அடுத்தது இந்த ரெண்டு ஜாயின் ஆன மாதிரி இருக்குங்க. அடுத்தது இந்த 4 கேமராஸ். அப்புறம் தனியாக மாட்டுச்சாலை மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ப்ளஸ் இதுலேயும் இருக்குங்க.